மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையானது சரியாக காலை 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. அந்த வாக்கு எண்ணிக்கை பதிவு செய்யக்கூடிய மையமானது மதுரை பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையம் மதுரை மருத்துவக் கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இங்குதான் மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறுகிறது. இதுக்காக கட்டுப்பாடுகளும் அதிகரித்து, அதாவது முகவர்களை கட்டுப்பாடுகளோடு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மதுரை பாராளுமன்ற தொகுதி என்பது மதுரை மத்தி, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மேலூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். 542 வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள 1573 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான 9,81,650 வாக்குகள், அதாவது 62% பதிவான வாக்குகள் தான் எண்ணப்படுகிறது. இதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை முழுவதிலும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் தூரங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் வருவதற்காக கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு அவர்களை அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு சுற்றுகளிலும் வாக்கு எண்ணிக்கை விவரங்களை அறிவிப்பதற்காக ஆங்காங்கே ஒளிபெருக்கிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு எண்ணிக்கை முழுவதிலும் சிசிடிவி கேமராக்கள் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை பணிக்காக அதிகாரிகள், அலுவலர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கிறது. மதுரை மக்களவை தொகுதியில் 21 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதாவது அதிமுக சார்பில் டாக்டர் சரவணனும், சிபிஎம் சார்பில் சு வெங்கடேசனும், பாஜக சார்பில் ராமசீனிவாசனும், நாம் தமிழர் சார்பில் சத்யாதேவி உள்பட 21 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் 16 சுற்றுகளாகவும், அதிகபட்சமாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 24 சுற்றுகளாகவும் எண்ணப்பட இருக்கிறது. மேலூர் சட்டமன்ற தொகுதியில் 20 சுற்றுகளாகவும், மதுரை கிழக்கு 24 சுற்றுகளாகவும், மதுரை வடக்கு மற்றும் மத்திய தொகுதியில் 18 சுற்றுகளாகவும் எண்ணப்பட இருக்கிறது. தெற்கு தொகுதியில் 16 சுற்றுகளாகவும், மதுரை மேற்கில் 21 சுற்றுகளாகவும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் 641 அலுவலர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை 2 மத்திய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டு அவர்களும் உள்ளே வருகை தந்திருக்கிறார்கள். ராஜேஷ்குமார் யாதவ் மற்றும் சுபாஷ் சாந்தாராம் போர்கர் ஆகிய 2 மத்திய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் தற்போது உள்ளே அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபட உள்ள அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள், வாக்கு எண்ணிக்கையான முகவர்கள் உரிய சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். பேனா, பேப்பர் தவிர செல்போன் உள்ளிட்ட எந்தவித எலக்ட்ரானிக் பொருட்களும் உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை என அவர்கள் கூறி ஒவ்வொருவரையும் சோதனை செய்த பின்பே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்பவர்கள் தனித்தனியாக வழிகள் அமைக்கப்பட்டு, முழுமையாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு, சிசிடிவி கேமராக்களும் அமைக்கப்பட்டு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். வாக்கு எண்ணிக்கை மையம் இந்த அமைந்துள்ள இந்த சாலை பகுதி முழுவதுமே வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை கொண்டாட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி பட்டாசு வெடிப்பது, கோஷங்கள் இருப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பிலும் எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது.